நாம அடுத்த கொஞ்ச நாளைக்கு பார்க்க போறது ஒரு தாய் டிராமா. இந்த டிராமாவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்ல போறது இல்ல. இன்ட்ரோவை நான் சொல்றேன், அதை கேட்டுட்டு இந்த டிராமாவை பார்க்கலாமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான புதுசா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சேனல் ஒண்ணுல நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு ஷோ நீங்க பாத்திருப்பீங்க. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பிரபலமான செலிபிரிட்டி அந்த ஷோல இருப்பாங்க. மாப்பிள்ளையா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 10-15 பொண்ணுங்க போட்டி போடுவாங்க. அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஷோல அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது. பட் இந்த டிராமால 1974ல ஏதோ ஒரு வகையான டிசீஸ் வந்து COVID-19 மாதிரி ஒரு பெரிய பேண்டமிக். அதனால என்னவோ அந்த நாட்டுல பசங்க பிறக்கிறது குறைஞ்சிடுது. 99% பொண்ணுங்க தான் பிறக்கிறாங்களே தவிர 1% மட்டும் தான் பசங்க பிறக்கிறாங்க. இப்போ கரண்ட் வருஷம் 2004. இப்போ வரைக்கும் அந்த நாட்டுல மொத்தமே இருக்கிறது 314 பசங்க மட்டும் தான். அவங்க எல்லாரையும் ஆரோக்கியமாவும் நல்லா கம்ஃபர்டபுளா சொகுசா இருக்கிறதுக்கு ஃபார்ம் அப்படின்னு ஒரு இடத்துல கவர்மெண்டே அவங்கள வச்சு வளர்த்துறாங்க. அந்த பசங்க கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வரும்போது ரெடி செட் லவ் அப்படின்ட்டு ஒரு டிவி சேனல் ஷோ மூலியமா பொண்ணு தேடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த ஷோல நிறைய பொண்ணுங்க கலந்துப்பாங்க. கலந்துட்டு ஜெயிக்கிற பொண்ணுங்களுக்கு பிராண்ட் நியூ BMW கார், ஆடி அப்படிலாம் சொல்ல நினைக்காதீங்க. பிராண்ட் நியூ அழகான பசங்க. ஆமாங்க, அந்த ஷோல ஜெயிக்கிற பொண்ணுங்களுக்கு செம்ம அழகான பசங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதுதான் ஷோ. அது மட்டும் இல்லாம இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போற டிராமா ரெடி செட் லவ். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்லே ஒரு சின்ன பையனை போலீஸ் 4-5 பேர் சேர்ந்து துரத்துறாங்க. அந்த பையன் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். ஆனா வேற யாரும் அந்த போலீஸோட கவனத்தை திசை திருப்பிட அப்படியே அந்த சின்ன பையன் தப்பிச்சு போகிற மாதிரி காட்டி டிராமாவோட இன்ட்ரோவை போட்டா இன்ட்ரோல ஒரு 5 பசங்களுக்கு நமக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. வரிசையா அது யாருன்னு பாத்திரலாம். இவன் தான் மேக்ஸ், வயசு 23. அப்புறம் ஜின், வயசு 27. இவன் பேரு பேப்பர், வயசு 22. அப்புறம் ஆல்மண்ட், வயசு 28. கடைசியா சன், வயசு 25. இந்த கேம்ல ஜெயிக்கிறவங்க இவங்க 5 பேர்ல யாரோ ஒருத்தனா கல்யாணம் பண்ணி இவங்க இருக்கிற த ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துலயே நல்லா லக்ஸரியா வாழலாம். இப்படி 5 பசங்களையும் காட்டிட்டு கூடவே அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மில்கி மோமோ. இதை வாங்கி மூடியில இருக்கிற இந்த QR ஸ்கேன் பண்ணீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ற பொண்ணுங்க கூட நீங்களும் சேர்ந்துக்கலாம், சீக்கிரம் இதை வாங்குங்க அப்படின்னு விளம்பரம் போக அத ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல ஆடா ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஏகப்பட்ட டப்பா வாங்கிட்டு போகும்போது அங்க இந்த 5 பசங்கள்ல ஒருத்தனான சன்னோட கட் அவுட் வச்சிருக்கா. இதை நான் எடுத்துட்டு போட்டுமா ப்ளீஸ் ப்ளீஸ்னு அந்த பொண்ணும் கெஞ்ச, முடியவே முடியாதுமா நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டுடுறா. அந்த ஸ்டோர்ல வேலை பார்த்த பொண்ணு தான் டிராமாவோட ஹீரோயின். வீட்டுக்கு வந்த மேல் தான் தெரியுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்கு வந்தார் இல்லையா ஒரு ஸ்கூல் பொண்ணு, அது ஹீரோயினோட தங்கச்சி போல. கூடவே அந்த கட் அவுட்டையும் தங்கச்சிக்காக எடுத்துட்டு வந்திருக்கா. அதை பார்த்து பயங்கரமா கத்துறா, இத்தனை பால் டப்பா வாங்குறியே ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு அக்கா கறி கேட்டா. 0.0001% சான்ஸ் இருந்தா கூட கண்டிப்பா நான் போராடுவேன், நான் ஒரு ஃபைட்டர் தெரியுமா, அதெல்லாம் இருக்கட்டும், உன் மனசை திறந்து எப்ப நீ ஒரு பையனை செலக்ட் பண்ண போற அப்படின்னு கேட்டா மனசை திறக்கிறதுக்கு பதிலா ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றா. பார்த்தா உள்ள ஏகப்பட்ட டப்பா ஆல்ரெடி வாங்கி அடுக்கி இருக்கா. அப்படியே கட் பண்ணா ஃபார்ம்ல அந்த பசங்க இருக்கிற இடத்துல காட்டினா அங்க ஒரு போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. அங்கதான் இந்த சன்னும் இருக்கான். இந்த சீசனை டைரக்ட் பண்றது புதுசா ஒரு லேடி. ரெடி செட் லவ்ல எந்த பொண்ணு வேணாலும் ஜெயிக்கலாம், நீங்க தான் ஜெயிக்கணும், நீங்கெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்ட்டு இல்ல, யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த டைம் ரொம்பவே புதுசா இருக்கும்னு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கா. கூடவே மாடல் போட்டோ ஷூட்டும் அங்கே போயிட்டு இருக்கு. கட் பண்ணா ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்கு வெளியில ஸ்டெப்ஸ்ல வேலண்டைன் ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கா. ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல. சாப்பிட போலாமான்ட்டு வேலண்டைன் கேட்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. போனோடனே ஹீரோயின் பாருங்க வகை வகையா நிறைய எடுத்து தட்டுல அடுக்க. அப்பதான் வேலண்டைன் அவளோட ஐடி கார்டை காட்டி ரெடி செட் லவ்ங்கிற அந்த ஷோல நானும் இப்ப வேலைக்கு சேர்ந்திருக்கேன், வேலை கிடைச்சிருச்சு அப்படின்லாம் சொல்ல, கழுவி அன்னைக்கு ஊத்துனியே இன்னைக்கு என்ன அங்கேயே போய் வேலைக்கு சேர்ந்திருக்க, என்னமோ போ அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்க. உனக்கு இன்னும் டைம் இருக்கு, சொன்னா கேளு, பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் கடைசி நாள். எதுக்குன்னா ரெடி செட் லவ்ங்கிற ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 48 பேரை ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க. கடைசி ஆள் 50வது ஆளை செலக்ட் பண்றதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் உனக்கு இன்னும் டைம் இருக்கு, ஸ்கேன் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் தங்கச்சியோ இருக்கிற எல்லா பாட்டில் மூடியும் ஸ்கேன் பண்ணி அனுப்புறா. கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆகுது. கடைசியா ரேண்டமா 50வது ஆளா ரெடி செட் லவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு போட்டோவை போட்டா அதுல வந்திருக்கிறது ஹீரோயினோட முகம். என்னடா நான் தான் அதுல ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்ட்ரி பண்ணலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இத்தனை பாட்டில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணா இல்லையா தங்கச்சி, அது அவளுக்காக பண்ணல, அக்காக்காக தான் பண்ணிருக்கா. அதெல்லாம் புரிஞ்சு போய் வீட்டுக்கு வந்தா நீ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தங்கச்சியும் ஃப்ரெண்டும் சொல்ல, முடியவே முடியாதுன்னு சொன்னாலும் என்னமோ பண்ணி அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்க ஷோக்கு. அதே இடத்துல தானே ஃப்ரெண்டும் வேலை பாக்குறா. ஆனா ஹீரோயின் என்னமோ அங்க போனது வகை வகையா சாப்பிட்றதுக்கு மாதிரிதான் இருக்கு. அங்க இருக்கிற எல்லாத்தையும் பயங்கரமா
அடிச்சு நவுத்திட்டு இருக்க. அப்ப பயங்கர பாஷா ஸ்டைலா கெத்தா ஒரு 2-3 பொண்ணுங்க அங்க அப்படியே வர. அப்பதான் வேற ஒரு 3 பொண்ணுங்க அவங்கள பத்தி பேசிக்கிறத ஹீரோயின் கேக்குறா. என்னன்னா இவங்க தான் ஆர்கானிக் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுங்க. ஆர்கானிக் ஃபேமிலினா ஒன்னும் இல்ல, நார்மலா ஒரு பொண்ணு பையன் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிறது தான் அந்த காலகட்டத்துல ஆர்கானிக் ஃபேமிலி. ஏன்னா ஆம்பளைங்களே இல்லையே. ஒருவேளை அந்த மாதிரி யாரும் இல்லாம ஆர்டிபிஷியலா ஆம்பளைங்க துணை இல்லாம குழந்தை பெத்துக்கிட்டா அவங்க ஆர்கானிக் ஃபேமிலி கிடையாது. ஆனா ஆர்கானிக் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் ரொம்பவே பணக்காரங்க மாதிரி. அங்க இந்த ஷோல ஜெயிக்கிற வாய்ப்பு கூட ஒன்னு ஆர்கானிக் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணா இருக்கணும், இல்லன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா டேலண்டட் பொண்ணா இருக்கணும் அப்படின்லாம் அந்த பொண்ணுங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. இப்போ அந்த ஷோவை நடத்துற ஹோஸ்ட் வந்து டிவிலேயே பார்த்துட்டு இருந்துட்டீங்க, அந்த 5 பசங்களை நேர்ல பார்க்க ரெடியான 5 பேரையும் கூப்பிட்டா பயங்கர ஸ்டைலா வந்து நின்னுட்டு ஒவ்வொருத்தனும் மைக்க வாங்கி பேச ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே டிவில ஃப்ரெண்டு தங்கச்சி கூடவே பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா உன்னால முடியும், நீ தான் ஜெயிக்கணும்னு தங்கச்சி அங்கிருந்தே கத்திட்டு இருக்க. சடனா அவ அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறா. நீங்க ஏற்கனவே கவனிச்சிருந்தா தெரியும், ஆக்சிஜனுக்கு அவ மூக்குல டியூப் விட்டுருப்பாங்க. தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு காட்டாம கட் பண்ணா மறுபடியும் ஃபார்ம்ல ஆல்ரெடி வின்னான ஒரு கப்பல ஹோஸ்ட் காட்டிட்டு இருக்க. இத ஒரு பக்கம் அந்த 5 ஜென்டில்மேனும் பார்க்க, இன்னொரு பக்கம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதாவது நம்ம கேர்ள்ஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் பயங்கரமா அது இதுன்னு சாப்பிட்டதுல வயிறு கலக்க டாய்லெட் எங்கன்னு பார்த்து டாய்லெட்குள்ள ஓடிடுறா. போய் உட்காந்துட்டு போன் எடுத்து பார்த்தா ஆன்டி தங்கச்சின்னு எல்லாருமே ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு, மறந்துடாத சன் கிட்ட இருந்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும், அது மட்டும் இல்லாம அவனை பாக்குறது அவ்வளோ ஈஸிலாம் இல்ல அப்படின்னு டாய்லெட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா வெளியில சன் சுச்சு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இது புதுசா இருக்கு, ஏன்னா பிறந்ததுல இருந்து ஒரு சின்ன பையனை கூட பார்த்ததில்ல. என்னடா இவன் என்ன பண்றான்னு எட்டி பார்க்க சன்னும் மறைச்சு அவனோட வேலையை முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போயிடுறான். அப்புறம் தான் ஆட்டோகிராஃப் வாங்கணும்ல அப்படின்னு அவன் பின்னாடியே போய் அவனை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, ஆட்டோகிராஃப் வேணுமா, அப்ப ஃபர்ஸ்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிட. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ரூல்ஸ் பிரகாரம் தான் இங்க வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் உங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது போன் வருது. யாருன்னு பார்த்தா தங்கச்சி கிட்ட இருந்து. எடுத்து பேசுறது ஆன்டி. தங்கச்சிக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருச்சு, ஐசியூல இருக்கா, அதை இன்ஃபார்ம் பண்ணதான் ஆன்டி கூப்பிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லயே இங்கிருந்து வெளியில போகிறதுக்கு ப்ரொடியூசர் கிட்ட பேசணும்னு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் யாருனே தெரியாத மாதிரி பக்கத்துல ஃப்ரெண்டும் தான் நின்னுட்டு இருக்கா. நடந்த எல்லாத்தையும் சொல்லி இந்த கேம்ல இருந்து நான் வெளியில போகணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, ப்ரொடியூசர் ஜென்னியும் இந்த கேமோட பிரைஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா, இங்க இருக்கிற ஜென்டில்மேனா கல்யாணம் பண்ணிக்கலாம், கூடவே ஃபார்ம்ல ஃபேமிலி மெம்பரா நீ மாறிடலாம், இங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா, நல்லா சொகுசான வாழ்க்கை, கூடவே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் தான். ஒருவேளை இந்த கேமை விட்டு நீ வெளியில போனோம் தங்கச்சி நல்லா பாத்துக்க முடியுமா, இல்ல இதுல இருந்து ஜெயிச்சா அதுல வர ப்ராஃபிட் மூலியமா தங்கச்சி பாத்துக்க முடியுமா, யோசிச்சு முடிவெடுன்னு சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோயினும் அங்க இருக்கிற மாதிரி ஆயிடுது. சொல்லிட்டு ஜென்னியும் கூட வந்த எல்லாரும் அங்கிருந்து போட மேல் தான் ஃப்ரெண்டு கிட்ட கண்டிப்பா இந்த கேம்ல நான் ஜெயிக்கணும், அப்பதான் என் தங்கச்சியை பாத்துக்க முடியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஓரளவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், ஆனா பெரிய பெரிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க, அதனால இந்த கேம்ல ஜெயிக்கிறேன், என் தங்கச்சியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் ஜென்னியும் இந்த பொண்ணோட எல்லா வீடியோஸும் எனக்கு வேணும், இவளை வச்சுதான் எமோஷனலா நாம சில வீடியோஸ் எல்லாம் போட்டு டிஆர்பியை ஏத்த போறோம்னு அவ ஒரு பிளான வச்சுட்டு போறா. இப்போ கேம்ஸ் ஒன்னொன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா, ஒரு பெரிய ஹெக்ஸகனுக்கு வெளியில எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா நின்னுட்டு இருக்கணும். உள்ள கலரா அதாவது 5 கலர்ல லைட்ஸ் எரியும். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஜென்டில்மேனை குறிப்பிடும். அவங்க கேக்குற கேள்வி எந்த ஜென்டில்மேன் பத்தி அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த கலர்ல போய் நிக்கணும். தப்பா கண்டுபிடிச்சவங்க எல்லாரும் எலிமினேட் ஆயிடுவாங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குது. கரெக்டா போய் ஒரு கலர்ல நின்னுக்கிறா. 36 பேர் தான் அடுத்த கேள்விக்கு போறாங்க. மிச்சம் எல்லாம் எலிமினேட் ஆயிட்டாங்க. அடுத்த கேள்வி கேட்ட உடனே ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, ஏன்னா இவங்களை பத்தி எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக், ஏன்னா ஹீரோயினோட தங்கச்சிக்கு இவங்களை பத்தி எல்லாமே தெரியும், அவ ஒரு டைம் சொல்லிருப்பா, அதை வச்சு கரெக்டா அதுக்கும் பதில் சொல்லி போயிட. இப்ப 25 பேர் தான் இருக்காங்க. 3வது கேள்வியும் கேட்கப்படுது. அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி போறா. இந்த டைம் அந்த ஆர்கானிக் ஃபேமிலி கேங் இருக்கிற அந்த சர்க்கிள்குள்ள எப்படி அவங்களை பிடிச்சு நின்னுக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் குறையா. இப்ப கடைசி கேள்வி கேட்கப்படுது. அப்பவும் தங்கச்சி தான் பதில் சொல்ல வேண்டியதா இருந்திருக்கும், ஏன்னா தங்கச்சி இந்த கேள்வியை ஒரு காலத்துல அக்கா கிட்ட கேட்டிருப்பா. ஆனா அதுக்கு பதில் சொல்லாம அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கும். எப்ப பார்த்தாலும் இந்த பசங்களை பத்தி பேசிட்டு இருக்க, அவங்களோட பொருள் எல்லாம் நிறைய வாங்குறனால எல்லா காசும் வேஸ்டா போகுது, நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்ல தங்கச்சி அமைதியா நின்னுட்டு இருப்பா. ஆனா சடனா மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அந்த தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிய வந்திருக்கும். முன்னாடியே ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா கண்டிப்பா இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த கேள்விக்கு பதில் தங்கச்சி மூலியமா தெரியல. ஆனா ஆரம்பத்துல 5 ஜென்டில்மேனை நேர்ல பார்க்க ரெடியா அப்படின்னு ஹோஸ்ட் கூப்பிட்டப்ப பாப்பர்ஸ் வெடிச்சிருப்பாங்க. அந்த வெடி சத்தத்தை கேட்டு சன் பயந்திருப்பான். இந்த கேள்வியே பட்டாசு மாதிரி பொருட்களுக்கு பயப்படுறது யாருங்கிறது தான். அதை வச்சு கரெக்டா சன் தான் அப்படின்னு டைம் முடியறக்குள்ள ஓடி போய் அந்த கலர் ரவுண்டுக்குள்ள நிக்கலான்னு போறா. ஆனா அவ உள்ள போய் நிக்கிறக்குள்ளேயே டைம் முடிஞ்சிருது. எலிமினேட்
ஆன எல்லாரையும் மாஸ்க் போட்டு 2-3 பொண்ணுங்க வந்து மயக்க மருந்து அடிச்சு அங்கிருந்து தூக்கிட்டு போவாங்க. ஹீரோயினுக்கு அதே மாதிரி அடிச்சிட்டாங்க. அவளும் ஒன்னும் இல்ல, நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு தங்கச்சி சொல்ற மாதிரி ஒரு கற்பனை வந்துட்டு போக ஹீரோயின் அழுக. எல்லாரும் அடுத்த லெவலுக்கு போறாங்கன்னு பார்த்தா சடனா கேம்ல ஒரு ட்விஸ்ட். கடைசி கேள்வியில தப்பா பதில் சொன்னவங்க எலிமினேட் ஆனவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் ஸ்பெஷல் ரவுண்டுங்கிற மாதிரி கொடுக்க ஹீரோயின் தப்பா பதில் சொல்லலனாலும் அவ எலிமினேட் ஆனதாதான கணக்கு. அதனால அவளுக்கும் இப்ப 2வது சான்ஸ் கிடைக்குது. ரவுண்ட் 2 என்னன்னா ஒரு பிளைண்ட் அண்ட் ஸ்பீட் டேட். அதாவது இப்ப எலிமினேட் ஆக போற இந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ள ஆப்போசிட் சைட்ல ஏதோ ஒரு ரூமை ஜென்டில்மேன் செலக்ட் பண்ணி உள்ள போய் அந்த பொண்ணு கிட்ட 3 நிமிஷம் பேசலாம். பேசி முடிக்கும் போது அந்த பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா அந்த பொண்ணை சேவ் பண்ணலாம். ஆனா ஒரு ஜென்டில்மேன் ஒரு பொண்ணை தான் சேவ் பண்ண முடியும். எல்லாரும் ஒவ்வொரு ரூம்குள்ள போயிட ஹீரோயினும் ஒரு ரூம்குள்ள போறா. கூடவே எல்லா ஜென்டில்மேனும் ஒவ்வொரு ரூம்குள்ள போயிட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஜென்டில்மேன் கூட பேசுறதுக்கு அங்கே ஒரு பட்ஸ் இருக்கும், அதை எடுத்து காதுல போட்டுக்கோங்க. உங்க ரூம்குள்ள ஏதாவது ஜென்டில்மேன் வந்தா உள்ள இருக்கிற லைட்ஸ் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் லைட் ஆஃப் ஆகவே இல்லை. ஏன்னா அந்த ரூம்குள்ள யாருமே வரல. அது தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா கத்தி கதற இங்க பேசுறது எல்லாமே மெயின் ஹோஸ்டுக்கும் அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே கேட்கும். ரெக்கார்டர் ஷோ தானே. அப்பதான் செலக்ட் ஆகாதவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் ஒன்னு இருக்கும். அப்போ ஜென்டில்மேன் செலக்ட் பண்ணுவாங்கங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. ஆனா அது இன்னும் ஹீரோயினுக்கு தெரியாது. 5 பேர்ல 3 ஜென்டில்மேன் ஒவ்வொரு பொண்ணை சேவ் பண்ணிட ஆல்மண்டும் சன்னும் மட்டும் இன்னும் யாரையும் சேவ் பண்ணல. ரவுண்ட் 2க்காக ஆல்மண்டும் சன்னும் ஒவ்வொரு ரூம்குள்ள போறான். ஆல்மண்ட் என்னமோ ஹீரோயினை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஹீரோயின் ரூம்குள்ள போகிறதா நினைச்சிட்டு போக ஹீரோயின் ரூம்குள்ள வந்திருக்கிறது சன். ஆரம்பத்துல இருந்து ஹீரோயினுக்கும் சன்னுக்கும் பெருசா ஒத்து போகாத மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த டாய்லெட் விஷயத்துல இருந்து ஹீரோயினும் சன்னு கிட்ட அது இதுன்னு பேச்சு கொடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் பெருசா எதுவும் பேசல. ஒரு கட்டத்துல சன் புரிஞ்சுக்கோ, கண்டிப்பா இதுல நான் வின் பண்ணணும், யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஃபேமிலிக்குள்ள போகணும், புரிஞ்சுக்கோன்னு சொல்ல நீ இந்த இடத்த சேர்ந்தவ கிடையாது, உன் வீட்டுக்கே திரும்பி போன்னு ரொம்பவே ரூடா பதில் சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு கரெக்ட் தாங்கிற மாதிரி ஹீரோயினும் அவளோட இயர்பட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு கூடவே அவ எத்தனாவது லேடின்ட்டு ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதையும் கழட்டிட்டு அவ வெளியில போகும்போதுதான் அவ கழுத்துல ஒரு டாலர் இருக்கும். பாதி உடஞ்சு போன காயினை செயின் மாதிரி போட்டிருப்பா. அதை பார்த்த சன் வெளியில போன ஹீரோயினை ஓடி வந்து கையை பிடிச்சு நிப்பாட்டி அந்த லேடி 50ங்கிற துணியை அவளுக்கு போட்டு விட்டு அவ ஷோல்டர் பிடிச்சிட்டு இருக்கா. இது எல்லாரும் டிவி மூலியமா செம்ம ஷாக்கா பாக்குறாங்க. அந்த செயினை பார்த்தோன்னே அவன் ஏன் இப்படி பண்ணான்னு நமக்கும் ஒன்னும் புரியல. அப்ப சடனா அவன் இவளை சேவ் பண்றதுக்கு அவனுக்குன்னு இருக்கிற சிக்னேச்சர் டான்ஸ் ஆடி ஐ சேவ் யூ அப்படின்னு சொல்ல இத மத்த 4 ஜென்டில்மேனும் டிவியில பாத்துட்டு இருக்காங்க. டான்ஸ்லாம் ஆட மாட்டேன்னு சொன்னானே, இப்ப இந்த பொண்ணை பார்த்து டான்ஸ் ஆடுறான், ஒருவேளை இவனுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கோ அப்படின்னு பேச அந்த செயின்ல என்ன இருக்கு அதை பார்த்துன்னே இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கிற காரணத்தை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பையனை 2-3 போலீஸ் துரத்திட்டு வந்திருப்பாங்க. அப்ப யாரோ ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்தி அந்த சின்ன பையனை காப்பாத்திருப்பாங்க. அப்படி காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, ஹீரோயின் தான். அப்படி காப்பாத்தப்பட்ட அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, சன் தான். சின்ன வயசுல ஹீரோயின் கழுத்துல விரிசல் விட்ட நிலைமையில ஒரு காயின் செயினா தொங்கிட்டு இருக்கும். அதே காயின் தான் உடஞ்சு போய் இப்ப பாதி காயினா ஹீரோயினோட கழுத்துல தொங்கிட்டு இருக்க. அதை பார்த்த மேல் தான் ஹீரோயினை சன் சேவ் பண்ணிருக்கான். இப்படியாக இந்த எபிசோடு முடிய அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.